என்னடா பாக்குற என்ன பாக்குற மூன்ற வாய வேலை உனக்கு யார 10 வாடி போட்டு வேலைக்காரன் நாய போல வேணாம். என்னடா வேணாம் வேணாம். என்ன வேணாம் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? மோசமான ஆளுங்க யாரு? தாலி அறுத்த பசங்க. நீங்க இருக்கணும். எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி அறுத்துக்கிறேன். அடே கருணாகா ஏயா ஆமாண்டா ஏக்கு அப்புறம் பி மூஞ்ச பாருங்க சிடி போட்டு காட்டு எல்லாருக்கும். இப்படி ஒன்று கூறுகின்றேன் அதை செவகுடத்து கேட்க வேண்டும். என்ன கூற போகிறாய்? ஏழ்மைக்குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை நீதான் செய்திருக்க வேண்டும். அந்த பெண்ணை நான் தான் கொலை செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி திருட்டு எல்லாம் நீதான் செய்த. இளவரசி, இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே, அது செவகுடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம் கீழே ஆகாய வாணியாம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். தான் ஒழிச்சுக்கிறான். மழையில உங்களுக்கு எவன்டா ஊச்சி குத்து இருப்பான் சொல்லு. எவன் ஊச்சி குத்து இருப்பான் உனக்கு? டைசல பாட்டு. ஆமா இவன் யாரு? இவன் இந்த பொறுப்போக்கு பையன் நாட்டு அமைச்சர் மரியாதை தேவை. நாய நாயே செத்துதான்டா பாடு. இளவரசி, ஒரு பொட்டை சிரிக்கி யாரு நீ? வேலைக்காரர் நாய் நீ என்ன ஏற்பட்டு அறுத்து போட இவ யாருவன்? இவ எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் கூட போய் சண்டை போடுறது. உட்கார வைக்க போறா பழகுது. உட்கார வைக்கிறாங்க. ஒரு பொட்டை சிரிக்கி ஒரு 1.5 ஆம்பளை மேல நின்னுங்கிறோம். என்ன ஆனவன் இருந்தா காலு மேல காலை போட்டு உட்காந்துருப்பான். நான் ஒரு ஆம்பளை, நீ 6 ஆம்பளை. ஆமா நீ ஒரு ஆம்பளை 6 ஆம்பளை. அட பீஸ் போன பல்பு ரெண்டுமே 6 ஆம்பளை தான். மூஞ்ச பாரு நல்லா. 6 ஆம்பளைன்னு கேக்குறேன். ஆமாண்டா, நாங்க தான் புடவை கட்டிக்கிட்டு சுத்தி கிடக்குறோம். வேணாம், சின்னம் கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்க்காதே, என்ன பண்ணுவேன்? பேதி ஆகிவிடும். இவ யாரு? அதாவது ஒரு எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டா? என்ன தெரியும்? உதாரணம், எக்ஸாம்பிள். உன்னை எத்தனை பெத்து போட்டாங்க உன்னை? சீக்கிரம் மனமண்ணி டீ ஆற போதே. அதாவது நான் காலாளிட வேலையை காலை ஆட்டுகிறாளடா மரியாதை தேவை. ஜாக்கிரதை, நான் நினைத்தால் உன்னை இதை இடத்தில். அதாவது நான் காலாளிட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாடு. கோழிக்கறி போடணும்னு கைய புட்டு கடிக்கிறாம்மா. மச்ச கறியை எவனா சாப்பிடுவாங்களாடா? சாப்பிடுறாங்க. யூடியூப்ப பாக்கலையா? அப்ப ஒரு கலை அரசன் ரத்த கொதி போ மாமனா. ஆமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அதை எங்கடா வைக்கிறோம்? நெத்தியில திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். செருப்பு, அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். தலைவலி நீதிமன்றத்துல நான் பேசக்கூடாதா? மூட்டா 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 பிளாஸ்டிக். இப்போது கூட கூறுகிறேன், இளவரசி அமைதியாக சென்று விட்டால் உனக்கு நல்லது. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றே தெரியாது உனக்கு. ஜாக்கிரதை.
டால்டாவா ஆமா அடி பாமா இல்ல ஏய் பணம் கொட்ட என்ன பார் மச்சான் சொல்லுவா நம்மள பத்தி அதிகமா பேசுறேன் வாயில கோல விட்டு ஆட்டிடுவேன் ஓ மை காட் ஏய் இவன் யார் இவன் இவன் எப்பேற்பட்டவன் இவனோ ஒரு எச்சகலை செத்துறா பாடி கொண்டுட்டு போறேன் இதே வார்த்தை என்ன கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி குத்துட்டு செத்து போயிருப்பான் நானும் தான் 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி சாப்பிட்டா கட்சி குடிச்சே ஏன்னா எனக்கு சுகர் அதிகமா அவன் யாருமே மிஸ்டர் எச்சயலை அந்த நாய்க்கு வழி கொடுக்க வெறும் எச்சயலை நீ ஒரு நாய் நக்கலை ஒரு மரியாதை கொடுக்க என்ன பேசுகிறேன் நீ வசதி பேசுற தொண்டி அறுத்துருவேன் எல்லாம் கடிச்சு துப்பிடுவேன் கீழே இப்ப நான் 100 ரூபா தரேன் யாருன்னு தெரியுமா நீங்க போங்க வாங்க. 50 ரூபா போட்டு சொல்லி 1000 ரூபாய் இப்படி கூறுகின்றேன் அது சிவகுணத்தை கேட்க வேண்டும் தர்மத்தில் வாழ்வதன்னை சூது என்ன கவுங்கமா மீண்டும் தர்மம் வேண்டும் இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக எண்ணத்தில் அகப்படுவாய் அப்பொழுது உங்கள் இருவருக்கும் சேர ஓடிய காயில அம்போகத்துல 700 ரூபாய் புடிச்சிட்டு சிங்கத்தை பார்த்து தர்மத்தின் வாழ்வுதானே சூட்டு கைவமா விடலாமாவல குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்த விட்டு தாலி அறுத்தா தாலி அறுத்த பாடு என் கணவர் உரைத்திருக்கிறார் நாளை காலை வெள்ளிக்கிழமை என்று என் மகன் மதன்குமாருக்கு மணிவிடி கூட்டு விழாவும் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழாவும் 2 விழாவும் ஒற்றுமையோடு ஒரே நிலையில் நடக்க வேண்டும். ஆனால் அதன் பிரகாரம் விழாவை கொண்டாட வேண்டும். இந்த சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து தந்து விழாவை கொண்டாட வேண்டுமே. ஆஹா நவராத்திரி 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 கற்பனைகள் ஊறிவதும் ராத்திரி நவராத்திரி துவராத்திரி நவராத்திரி துவராத்திரி தூக்கமில்லா மனிதரையும் தூங்க வைக்கும் ராத்திரி
சிவராத்திரி